நினைக்கவே நீ கேட்க ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் கொடுத்த ப்ரீஷர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்க வேண்டியதுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டிவிடுங்க. அட்லீஸ்ட் இன்னும் 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சக்ஸஸ் ஆகும். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் தத்தர் ஆப்ஷனில் போய்ட்டு பிகு தொகை லைட்டாக ஜூம் போய்ட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிகு தொகை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பீஞ்சர் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து இப்போ நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும் இப்போ சாங்க் மேலே ஒரு லேயர் காய்ச்சிட்டு அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கடஃபு விட்டு இந்த ஸ்டார் குட்டி இப்போ நேனஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் ஏதோ ஒரு பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே பிசை இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட்டில் வந்து பாருங்கள் அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ தான், ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கடஃப் விட்டு இந்த ஸ்டாரை கொட்டு. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு இன்னொரு பிக் வச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் பிசையும் கொட்டா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாம்? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் ஒரு பிக் இருக்குது, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபாக இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுனா ஜஸ்ட் எல்லா லேயருக்கு மேலே ஆட் ஆகிருக்கும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக் மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நீங்கள் எப்படி கம்ப்ரஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைமுக்கு ஏற்ற கம்ப்ரஸர் வைக்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கூட்டு இந்த ஸ்டார் கூட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸை கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக் அப்படியே சேஞ்ச் ஆகும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு ஒரு பிக்கு கேப் விட்டு நெக்ஸ்ட்டு இதில் போய் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கும். கரெக்டாக வந்து சின்ன சின்ன புக் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதுக்கு மட்டும் கரெக்டாக இந்த எஃபெக்ட் பிக்கு லேயர் நீங்கள் வந்து பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 3 பிக்கு ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு இதுலேயும் நாம் ஆட் பண்ணி விட்டாச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த கேஃபாக இருக்க இடத்துலையுமே இப்போ நாம் வேறு எஃபெக்ட் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த எஃபெக்ட் ஒரு பிக் இருக்குது, அட்ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபாக இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் மேலே ஆயிரும். இதையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக் மேலே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் இன்னும் சொன்னேன், ஸோ உங்களுக்கு எஸ்ரா கம்மியாச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எஸ்ரேம் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கல்ஃபுட்டு ஸ்டாக் விட்டு நான் எடிட் பண்ணிட்டு இன்னொரு பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த கேஃபாக இருக்குது 2 இடம் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஃபைனலி லாஸ்ட்டு பிக் லேயரி நாம் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பில்ல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அந்த லுக்கு கிடச்சிச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணி கொண்டு எனக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் ஒரு குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம்? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கணும். ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ தான், ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுட்டு ஸ்டாரை கொட்டு இப்போ நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் ஏதாவது ஒரு பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பாரு அந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். ஸோ இப்போ இதுவும் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அடைச்சு சொல்லலாம். ஜஸ்ட் அது மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து படம் உங்களுக்கு இப்படி ஆகும். ஸோ இதில் நீங்கள் எப்படி பிக் ஆட் பண்ணாக்க ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபுட்டு ஸ்டாரை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணிய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஆட் இப்போ அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்கா மாஸ்க் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி
மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல 2 பிக் ஆட் பண்ணுவேன். பிளாங்கை கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் எப்படி பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு பிக் இருக்குது அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து அப்படியே கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நாம் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேஃபேர் எடுத்துக்கு வந்துக்கலாம். ஸோ காப்பி பண்ணி அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப் மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் பேக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ இதுலேயும் நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு குரூப் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு குயிக்காக பார்த்துலாம். ஸோ அது கீழே குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இதில் கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் இருக்கிற மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு அந்த சைடில் ஃபஸ்ட் ஆப் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமில் சென்டரை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோடய பிகுத்துவமாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன் சொல்லலாம். இப்போ நான் ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்கை இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கா அதுக்கு மேலே தேர்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்லேயும் அதே நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்கா பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு கிடைச்சிச்சா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு சிஸ்டன்ஸ்னால் ஜஸ்ட் வச்சுக்கோங்க. 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.